இப்போ பெண்கள்லாம் மது அருந்துறாங்க, புகைப்பிடிக்கிறாங்க. பெண்கள் மது அருந்தக்கூடாது அப்படின்றாங்கல்ல. பெண்கள் மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எதனால் அவங்க பெண்கள் குடிக்க? அதுக்கு ஆண்கள் தான் காரணம். இப்போ ஆண்கள் சிகரெட்டே பிடிக்கல, மது அருந்ததே கிடையாது. ஆண்கள்னால் டீ டோட்டலாக இருப்பாங்க, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னா, அப்போ எந்த பெண்களாவது மது அருந்துவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆண்கள் எல்லாருமே யாருமே மது அருந்த மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. போதை பழக்கம் ஆண்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது. பெண்கள் தான் சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது நடக்குமா? அது நடக்காது தானே. இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. அப்போ சிகரெட் பிடிக்கிறதுக்கு பெண்கள் சிகரெட் பிடிக்கிறாங்களா இல்லை மது அருந்துறாங்களா? இது ஆண்களை பார்த்து தான் பண்ணுறாங்க. ஆண்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை அவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் இப்போ ஆண்கள் யாருமே மது அருந்துறதில்லை, யாருமே சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க தான் சிகரெட் பிடிச்சிட்ருக்காங்க, இந்த பொண்ணுங்க தான் தண்ணி அடிக்கிறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க, குடிச்சுவிட்டு எதாவது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு காட்சி இருக்குமா? அப்போ ஏன் பெண்கள் சிகரெட் அவனால் இவ்வளோ ஆண்கள் இவ்வளோ மது அருந்துனா கூட, இந்த அளவுக்கு மது அருந்துகிற ஆண்கள் நிறைய பேர் இருந்தால் கூட, சிகரெட் பிடிக்கிற ஆண்கள் நிறைய பேர் இருந்தால் கூட, பெண்கள் எல்லாரும் பிடிக்கிறது இல்லையே, கொஞ்சம் பேர் தானே பிடிக்கிறாங்க. இப்போ ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்களுடைய சதவீதம் பாருங்கள், கொஞ்சம் பேர். அந்த அளவுக்கு பெண்கள் கட்டுப்பாடோடு இருக்காங்க. அப்போது கொஞ்சம் பேர் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? பெண்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஆண்கள் தான். இப்போ ஆண்கள் யாருமே சிகரெட் பிடிக்கல, மது அருந்தலைன்னா அந்த பெண்கள் யாராவது சிகரெட் பிடிப்பாங்களா, மது அருந்துவாங்களா? அருந்த மாட்டாங்க தானே. பெண்கள் தாங்க, ஆண்கள்லாம் ஒழுக்கமாக இருக்காங்க, இந்த பெண்கள் தாங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க, மது அருந்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ பெண்களை குறை சொல்ல முடியுமா? அப்படி அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்களா? ஆண்கள் எல்லாருமே யாருமே மது அருந்தாத ஒரு இடத்துல பெண்கள் மட்டும் எப்படி மது அருந்துவாங்க? ஆண்களை பார்த்து தான் அவங்க மது அருந்துறாங்க. ஆண்களை பார்த்து தான் ஆண்கள் அந்த தப்பு செய்கிறாங்கள. பெரும்பாலான நிறைய ஆண்கள் தப்பு செஞ்சாங்க கூட அதை பார்த்து தப்பு செய்கிறவங்க கொஞ்சம் பெண்களாக தான் இருக்காங்க. இவ்வளோ பேர் தப்பு செய்கிறாங்களா, அதுக்கு ஈக்குவலாக பெண்கள் இருக்காங்களான்னா இல்லை. உலகத்தில் எங்கேயும் கூட இப்போ ஒரு 100 ஆண்கள் இருக்காங்க அதில் அப்படின்னா 90 ஆண்கள் மது அருந்துறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு ஈடாக ஒரு 90 பெண்கள் பிடிக்கணும்ல. அங்கேயும் ஒரு 100 பெண்கள் இருக்காங்க, 90 பெண்கள் பிடிக்கணும்ல. ஆனால் அவங்க 10 பெண்கள் தான் பிடிக்கிறாங்க. 90 ஆண்களை பார்த்து கெட்டு போகிறவங்க பெண்கள் பார்த்திங்கன்னா 10 பெண்களாக தான் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பாடோடு இருக்காங்க. அப்போ அந்த 10 பெண்களையும் கெடுக்கிறவங்க யார்? இந்த 90 ஆண்கள் தான். அதனால் ஆண்கள் ஒழுக்கமாக இருந்தால் அதை பார்த்து பெண்களும் ஒழுக்கமாக இருப்பாங்க. பெண்கள் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, அப்புறம் நிறைய விஷயங்களில் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ பாலியல் உறவுகளில் கூட ஒழுக்கமாக இருக்கணும். ஆண்கள் ஒழுக்கமாக இருக்கணும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆண்களுடைய கட்டுப்பாட்டில், ஆண்களுடைய தலைமையில் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆண்களுடைய பொறுப்பு. இதில் ஆண்கள் தான் தலைவர்கள், பெண்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள். பெண்கள் ஆண்களுக்கு உதவியாக தான் இருக்கணும் இந்த உலகத்தில், இந்த இயந்திர அறிவியல் உலகில். அப்படி இருக்கும்போது பெண்கள் எப்படி வாழணுமோ அதற்கு முன்னுதாரணமாக ஆண்கள் இருக்க வேண்டும். பெண்கள் தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆண்கள் தான் காரணம். நீ தண்ணி அடிக்கிற, நீ சிகரெட் பிடிக்கிற, ஹார்ன்ஸ் போடுற, இதை பார்த்து பெண்களுக்கு அதுபோல் நாமளும் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் பண்ணுறாங்க. எல்லா பெண்களும் பண்ணுறதில்ல, 10% தான் பண்ணுறாங்க. நீ ஒரு 80% தண்ணி அடிக்கிற, மது அருந்துறன்னா அதை பார்த்து ஒரு 10% பெண்கள் கெட்டு போகிறாங்க. ஆண்கள் எல்லாருமே யாருமே மது அருந்துறதில்ல, ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க அப்படின்னா, அப்போ பெண்கள் மட்டும் எப்படி ஒழுக்கம் இல்லாமல் இருப்பாங்க? எப்படி தண்ணி அடிப்பாங்க? எப்படி சிகரெட் பிடிப்பாங்க? ஆண்கள்லாம் நல்லவங்கப்பா, இந்த பெண்கள் தான் அடங்கவே மாட்டாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிச்சிட்டு அலைகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போது தப்பு பண்ணுறது ஆண்களை பார்த்து தான் அந்த பெண்கள் தப்பு பண்ணணும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு தலைமை பொறுப்பு என்பது ஆண்கள் தான். இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையானது. இங்கே தலைமை பொறுப்பு ஆண்களுடைய கையில் தான் இருக்குது. ஆண்களுடைய பொறுப்பு தான். ஆண்கள் தான் பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். அப்போ தலைமை பொறுப்பு ஆண்கிட்ட இருக்குதுல்ல, அவனே தனது பொறுப்பை உணராமல் ஒரு பெண்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறான். பிறருக்கு தான் தன்னால் வழிநடத்தப்படுகிற அந்த பெண்களுக்கு இவன் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறான்.